மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறார்கள் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பு ரீப்ரிண்ட் நம்பர் 5070 இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 5070, த லா மேக்னிஃபைடு அண்ட் மேட் ஹானரபிள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தமிழ்ல சொல்லணும்னா, தேவனுடைய திருச்சட்டம் மேன்மைப்படுத்தப்பட்டு மாண்பு மிக்கதாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, தேவனுடைய திருச்சட்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா, தேவனுடைய திருச்சட்டம் எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்குங்களா ஜனங்களுக்கு? பழைய ஏற்பாட்டிலும் கட்டளை கொடுத்துருக்காங்க. வேற அதான் நியாயப்பிரமாணம். சரி, இதற்குரிய ஆதார வசனமாக நம்ம வாசி கேட்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பக்கம் 848. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். பாருங்க, இங்க பிற்பகுதியில் நம்ம வாசம் பாத்தீங்களா? அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம். அப்ப வேதம் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய எப்படி சொல்லலாம்னா, கற்பனை, கட்டளை இதெல்லாம் சொல்றதை விட இந்த பாடத்தினுடைய மையக்கரு எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் அப்படின்னு சொல்லுவது தேவனுடைய சிந்தை. வேதம் சொல்லுவது தேவனுடைய சிந்தை. தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அவர் மைண்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் நமக்கு கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட இந்த வேதத்தை அந்த தேவன் என்ன பண்றாராமா, முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்க வேதம் அவருடைய சிந்தை, அங்க தேவன் கொடுத்த அந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போது சகோதரி சொல்ல கேட்டோம், நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் தேவனுடைய சிந்தையால தான் அங்க இருந்துச்சு. அதைத்தான் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுத்தாருங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது பாருங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனோ பிழைப்பான் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது அதை ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன எழுதுறாருன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நியாய பிரமாணம் கோப ஆக்கினையை உண்டாக்குகிறது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. பாருங்க, அப்ப இங்க என்ன விஷயம் இங்க சொல்றாருன்னா, நம்மெல்லாம் நியாயப்பிரமாணம் தேவனுடைய சிந்தைன்னு நம்ம சொல்றோம், தேவன் கொடுத்த கட்டளைகள்னு சொல்றோம். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தினால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அது கோபாக்கினையை தான் உண்டாக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஜீவன், கீழ்ப்படியலைன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும், கோபாக்கினை. ஒருவேளை இன்னும் அங்க பிரதர் அப்போஸ்தலர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்றாரு. மீறுதல் இல்லைன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எது பாவம் எது நன்மைனே தெரியாது. அப்ப மீறுதல்ங்கிற ஒரு விஷயமே இல்லை, கீழ்ப்படியாமைங்கிற ஒரு விஷயமே இல்லை, என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கட்டளை, நீ இந்த வாசப்படியை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஒரு கட்டளை வந்துருச்சுன்னா அப்பதான் என்ன ஆகுது, மீறுதல். மீறுதல் வந்துருச்சுன்னா அடுத்து அதற்குரிய தண்டனை, இந்த காரியங்கள்லாம் அங்க பெருகுதுங்கிறத கூட நம்ம பார்க்கணும். சரி, அப்ப இந்த நியாயப்பிரமாணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா படிச்சு பாருங்க, இந்த 10 கற்பனைகள் மட்டும் இல்ல, அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய 3000 சொல்ற கற்பனைகள் எல்லாமே தெளிவான சத்தியங்களாக தோன்றுகிறது. அப்ப இந்த மறுபடியும் சொல்றோம், இந்த கட்டளைகள் இந்த சட்டங்கள் கொடுக்கப்படலைன்னா மீறுதல் அப்படின்னு சொல்லவே முடியாது. கொடுக்கப்பட்டதுனாலதான் அது மீறுதலாக கன்சிடர் பண்ணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி,
இப்ப உங்ககிட்ட இந்த மீறுதல் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாதுன்னா, மீறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாதுன்னா, இப்ப புரியுற மாதிரி சொன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க பாவம் செஞ்சா தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. புறஜாதிகளுக்கு கட்டளை ஏதாவது கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல. அப்ப அவர்கள் பாவம் செய்யறாங்க, செய்யாம போறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, கீழ்ப்படியாம போறாங்க, அவங்கள பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அவங்க மீறுதலுக்கு உட்படுத்தப்படவில்லை. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருச்சட்டத்தை தவறா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. யூதர்கள் இந்த திருச்சட்டத்தை தவறா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. எப்படி பிரதர், எப்படி அவங்க தவறா என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு கேட்டோம்னா, பாருங்க, சீனாய் மலையில தேவன் மோசே மூலமா என்ன பண்ணிட்டாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த திருச்சட்டத்தை கொடுத்துட்டார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இவங்க மைண்ட் என்னவா மாறிடுச்சுன்னா, நாங்கள்லாம் எங்களுக்கு என்ன தேவன் என்ன கொடுத்துட்டாரு, ஸ்பெஷலா அவருடைய சட்டங்களை கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டோம் நினைச்சிட்டாங்க. மற்றவங்கள விட நாங்க ஸ்பெஷல் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. யாரு? மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். மற்ற ஜனங்களுக்கு கொடுக்காத ஒரு விஷயத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுனால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சாங்க. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, சட்டத்தை பெற்றுக்கொள்வது அதை கடைபிடிப்பதில் ஆகாதுன்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஒருவேளை இங்க தேவாலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? உள்ள வர்ற எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா? நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவி இருக்கா, தேவனால நீங்க தேவனுக்குள்ளாக நீங்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்காக அவங்க நீதிமான்கள்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அதை கடைபிடிச்சாதான் நீதிமான். கரெக்டா இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாச்சுன்னா, இப்ப நம்மளுக்கு கூட பாருங்க அருமையான சத்தியங்கள் நம்ம கொடுக்கப்படுது. கேட்டுட்டு எந்திரிச்சு போனோம்னா நம்ம சபையாயிர முடியுமா? 1,44,000 பேர் ஆயிர முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? கேட்டதை கிரியைக்குள்ள கொண்டு வரணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம வாட்சம்னா என்ன பார்க்கறோம்னா, கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியைங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம எல்லாரும் என்னதான் இங்க உள்ள வந்து உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை. இங்க உள்ள வந்து உட்கார்ந்து வெறுமனே பிரதர் இன்னைக்கு சப்ஜெக்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? கேட்ட சத்தியத்துல நமக்குள்ள கிரியை இருக்கணும், அதாவது கடைபிடித்தல் இருக்கணும். இந்த கடைபிடித்தல் இருந்தால்தான் நான் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கேட்ட சத்தியத்துக்கு நான் பாத்திரமானா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்படிதான் இங்க இஸ்ரேல் ஜனங்கள் கூட நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அதுக்காக அவங்களை நீதிமான்னு சொல்ல முடியாது. அதை கடைபிடிச்சாதான் அவங்க நீதிமான்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்தாரு. அப்ப தேவன் கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்தினால யாருமே தேவனுக்கு முன்பாக என்ன ஆகலையாமா? நீதிமான் ஆகல அப்படின்னு சொன்னா, இப்ப கேள்வி என்னன்னா, அப்ப இது தெரியாமையா தேவன் கொடுத்திருப்பாரு? தேவன் தெரியாமையா கொடுத்திருப்பாரு? அப்ப அவர் கொடுத்திருக்காருன்னா காரணம் இல்லாம கொடுத்திருக்க மாட்டாரே. அவர் ஒரு செயலை செய்யறாருன்னா கண்டிப்பா காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. ஏன் இந்த காரியத்தை செய்யறாருங்கிறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி பாருங்க, இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஆதாம் எப்படி இருந்தாரு? அவருக்கு ஏதாவது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டுச்சு, மற்ற விஷயங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருந்ததா?
அப்படின்னா இந்த முழு மனுக்குலமும் எப்படிதான் இருந்துச்சுன்னு கேட்டோம்னா ஒரு பாவமில்லாத நிலைமையை அடையாளப்படுத்துறது தான் இந்த ஆதாம், முதலாம் ஆதாம். அப்படின்னா இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாங்கன்னா தேவனோடு அவங்க ஜீவியம் செய்த ஒரு நிலை. தேவனோட பேசலாம், தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம், தேவன்கிட்ட இதுக்கு என்ன பண்றதுன்னு ஐடியா கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம். அப்படி ஒரு முகமுகமாய் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஆதாம் காணப்பட்டாரு. எப்ப கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கும்போது, கீழ்ப்படியாதமைக்கு முன்பதாக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா பாவம் நுழைந்ததற்கு பின்பதாக அதே ஆதாம், இப்ப வரையும் தேவனோட பேசிட்டு இருந்த முகமுகமாய் சந்தித்துக் கொண்டிருந்த இந்த ஆதாம் இப்ப என்னவா மாறிட்டாராமா? தேவனுக்கு அந்நியனாய் மாறிட்டாராம். அந்நியன்னா யாருங்க? புறஜாதின்னு சொல்றதை விட அந்நியன்னா இப்ப இங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம், நம்மள எல்லாரும் முகமுகம் தெரியுமா தெரியாதுங்களா? புதுசா யாராவது ஒருத்தங்க வந்து உட்கார்ந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? சார் நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்போமா மாட்டோமா? என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்போமா இல்லையா? அவர் யாரு? நம்மளை சேர்ந்தவர் அல்லாதவர், அந்நியன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். புறஜாதின்னு சொல்ல முடியாது, புறஜாதி நம்ம எல்லாருமே புறஜாதி தான். அப்ப அந்நியர்கள் அப்படின்னு சொன்னா அந்நியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாதுன்னா எனக்கு தெரியாதவங்க யாரும் எனக்குள்ள உள்ள என்ன பண்ணிடக்கூடாது, கேட்காம உள்ள வரக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப கீழ்ப்படியாமையின் காரணமாக இந்த ஆதாம் அந்நியனாக மாறி போறார் தேவன். இதனால் வரையும் மோகமா பேசிட்டு இருந்த தேவன், இவ்வளவு காலம் அட்வைஸா சொல்லிட்டு இருந்த தேவன், இவ்வளவு காலம் கேட்டதுக்கெல்லாம் மறுமொழி சொன்ன தேவன் இப்ப பாருங்க பேச மாட்டேங்கிறார். வெளியில் துரத்தி விட்டார், வெளியே போலாம், என்னுடைய ஏதன்றதை வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டார். வெளியே துரத்தி விட்டது மட்டும் இல்ல, காவல் வச்சுட்டார். உள்ள வந்தா வெண்டு கழட்டிடுவேன் ஓடிடு அப்படின்னு துரத்தி விட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இப்ப இதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை. தேவன் பார்வையிலிருந்து துரத்தப்பட்டது ஒரு மிகப்பெரிய தண்டனை. அப்ப தேவனை பார்க்கலைனாலே ஒரு ஜீவன் அற்ற நிலையில மரணத்துக்குள்ள கடந்து போற ஒரு சூழ்நிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனை பார்க்கலைனாலே இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப அன்பானவங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ யார் அன்பானவங்க? தங்களுடைய குழந்தை. குழந்தைக்கு அங்க கண்ணுல இல்லைன்னா, அன்னைக்கு ஊர்ல இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம்? எப்படி இருக்கும்? தான் நேசிக்கிற தன்னுடைய குழந்தை, இல்ல விடுங்க கணவனுக்கு மனைவி, இல்ல மணவனுக்கு கனவி, பக்கத்துல கணவன் இல்லைன்னு வச்சுக்கல, 2-3 நாள் இல்லைன்னா எப்படி இருக்கும் மனைவிக்கு? அல்லது தான் நேசிக்கிற மனைவி தன் பக்கத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? புரியுற மாதிரி சொன்னா கை உடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லைங்களா? அவங்க இருந்தாங்கன்னா நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா இப்ப என்ன இருந்தாலும் கூட இல்லைன்னா அது என்னதுங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இல்லைங்களா? அது ஒரு தண்டனை மாதிரிதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதாமுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா? முதல் தண்டனை, தேவன் கூட இல்லை, ஆலோசனை கொடுக்கறதுக்கும் இல்லை, அவட்ட பேசுறதுக்கும் எதுக்குமே இப்ப வாய்ப்பு இல்லை. வெளியில போன்னு துரத்திட்டாரு. முதல்ல அவமானப்பட்டவர் யாருன்னு நீங்க சொல்லலாம்? ஆதாம சொல்லலாமா இல்லைங்களா? வெளியில போன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி வெளியில அனுப்பும் போது ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்தவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க இங்க இப்ப ஆதாம் அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்கொள்ளாம அவருக்குள்ள இருந்த அனைத்து மனுக்குலமும் இப்ப என்னவா மாறிடுச்சுங்க? அந்த அவமானத்துக்குள்ள கடந்து போயிடுச்சு. அவமானம் சொல்றதை விட தேவனுடைய கோபத்துக்குள்ள கடந்து போயிடுச்சு. தேவனுடைய கோபம் சொல்றதை விட தேவனுடைய தண்டனைக்குள்ள கடந்து போயிடுச்சு. தேவன் கூட இருந்தாலே எப்படி இருக்குங்க? அது ஒரு ஜீவனுக்குரிய வாழ்க்கை. தேவன் இல்லைன்னா ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை. நம்ம சொல்றோம்லங்க, என் கணவன் இருந்த வரையும் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க? வெறுமையா இருக்குது. இதுக்கு நான் வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம்? என்னுடைய மனைவி என் கூட இருந்த வரையும் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? என் குழந்தைகள் என்னோட இருந்தவரை எப்படி இருந்துச்சுங்க? எங்க அப்பா இருந்தவரை எப்படி இருந்துச்சு? அம்மா இருந்தவரை எப்படி இருந்துச்சு? இப்ப எனக்கு எப்படி இருக்குங்க? நான் வாழ்றதுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருக்கு? வாழாம போகலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு முதல்ல யார் யோசிச்சிருப்பாருங்க? ஆதாம் கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க அப்ப ஆதாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆதாம் மட்டும் இல்ல, அவருக்குள் இருந்த வித்துக்களாகிய முழு மனுக்குலமும், இந்த முழு உலகமும் தேவனால் சபிக்கப்பட்ட நிலைமை.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியே காலம் கடந்து போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னா, ஒரு ஜீவனுக்கான உரிமை இல்லை. தேவன் இருந்தாருன்னா நம்ம தைரியமா சொல்லலாம், யார் என்னை தொட முடியும், மரணம் கிட்ட வந்துட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுங்களா? தேவன் நம்மோட இருந்தா. தேவன் நம்மோட இல்லைன்னா எப்ப வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். நீங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ரோட்ல போயிட்டு உள்ள வர்றதுக்குள்ள அப்பாடா வந்துட்டேன். ஏன்? எந்த நேரத்துல மரணம் வரணும்னு சொல்ல முடியறது இல்லை. ஆனா தேவன் என்னோட இருந்தால் மரணம் எனக்கு நடக்குமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. அப்ப அவரை மீறி எனக்கு எதுவும் நடக்க. இதுதான் தேவன் இருக்கிறதுக்கும் தேவன் அற்ற நிலைமையில் இருக்கிறதுக்கும் உள்ள நிலைமை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஆதாமுக்குள் எல்லா மனுக்குலமும் தேவனை ஜீவனை இழந்து போனது. எதை இழந்து போச்சுங்க? தேவனையும் இழந்து போச்சு. இந்த முழு மனுக்குலமும் ஜீவனையும் இழந்து போச்சு. தேவன் இருந்தாதான் ஜீவன். அப்ப தேவனையும் இழந்துட்டாங்க, ஜீவனையும் இழந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியே ஜனங்கள் போயிட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, நான் சில ஜனங்களை தெரிந்து கொள்றேன்னு சொல்லி அங்க ஆபிரகாமையும் அவருடைய வித்துக்களையும் அங்க தெரிந்து கொண்டு, அதுல இன்னும் ஸ்பெஷலா சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்களை, யாக்கோபின் புத்திரர்களை தேவன் தன் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு நடத்திட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஸ்பெஷலா இப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நம்ம சொன்னது போல நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கொடுக்கிறார். தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்கிறாருனாலே அது ஒரு கிஃப்ட் தான். கரெக்டா இல்லைங்களா? தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்கிறாருனாலே அது கிஃப்ட் தான். அப்படின்னா இப்ப இந்த தேவனுடைய திருச்சட்டம் அப்படின்னு சொல்லும் போது, மோசேயுடைய திருச்சட்டம் சொல்லும் போது, தேவனுடைய மைண்ட்ல இருந்த சிந்தைகள், எப்படி வாழணும், நீ எப்படி இருக்கணும், எப்படி கீழ்ப்படிதலோடு இருக்கணும்னு சொல்லி அவர் கொடுத்த சிந்தைகள் தான் அங்க திருச்சட்டங்களாக மோசே மூலமாக அங்க கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இது முழு மனுக்குலத்துக்கும், ஆதாமினுடைய எல்லா ஜனத்துக்கும் கொடுக்கப்படல. யாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டுச்சு. பாருங்க, அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய திருச்சட்டம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, எதுக்காக? அதை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க கீழ்ப்படிந்த ஜனங்களா வாழலாம். கீழ்ப்படிந்த ஜனங்களா வாழ்ந்தா தேவன் பார்வையில ஜீவன் உள்ள ஜனங்கள். ஜீவன் உள்ள ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம பஸ்கா அப்ப கூட வசனம் வாசிச்சிருப்போம். என்ன வாசிச்சிருப்போங்க? அவருடைய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் பானம் பண்ணினால் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டு, அவர்களை கடைசி நாளிலே உயிர்ப்பிப்பேன். அப்ப ஜீவன் உண்டுன்னா ஜீவன்னா என்ன? நித்திய ஜீவன். ஜீவன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா என்றென்றும் உள்ள வாழ்க்கை. என்றென்றும் உள்ள வாழ்க்கைன்னா ரொம்ப சிம்பிள். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும்னு இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரித்தோர்னா யாரு? இறந்து போனவங்க இன்னொரு இறந்து போனவங்கள தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்களா? கரெக்டான ஆன்சர். என்னன்னு கேட்டோம்னா, தேவன் பார்த்தா யாரையெல்லாம் பார்க்கிறாரோ அவங்க எல்லாம் ஜீவன் உள்ளவங்க. நம்ம எல்லாம் சிலரை பார்க்கவே மாட்டார், இந்த ஜனங்கள் அப்படின்னு பார்க்க மாட்டோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி யாரையாவது பார்க்காம தேவன் விடுத்தாருன்னா அவங்க மரித்த ஜனங்கள், மரித்த நிலைமையில் உள்ள ஜனங்கள். தேவன் இங்க இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை மட்டும் உன்னிப்பா கவனிச்சு என் பிள்ளைகள்னு உங்களை பார்க்கிறாருன்னா நீங்கள் தேவன் பார்வையில ஜீவன் உள்ளவர்கள். ஒருவேளை தேவன் பார்க்காம விடக்கூடிய சில புறஜாதி ஜனங்கள் கூட சொல்லலாம். அவங்க எல்லாம் தேவன் பார்க்காம இருந்தாரா இல்லைங்க? இப்ப நியாயப்பிரமாண திருச்சட்டம் யூதர்களுக்கு கொடுத்திருக்காருன்னா யூதர்கள் ஜீவன் உள்ளவர்களாக வாழுவதற்கு அந்த திருச்சட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் புறஜாதிகளுக்கு கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்ந்தா என்ன, செத்த, அவங்க தேவன் பார்வையில உயிரோடு இருக்கிறவர்களாக தேவன் கன்சிடர் பண்ணலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த யூதர்களுடைய தேசம், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய தேசம் ஒரு தேவன் பார்வையில ஜீவிக்கிற தேசமாக காணப்பட்டுச்சு.
இந்த 10 கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக. வாசிங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7:10. ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாருங்க, அப்ப இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுறாரு, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனைனா இந்த நியாயப்பிரமாண திருச்சட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதன் மூலமா அவங்க ஆசீர்வாதத்தை பெறுவாங்களான்னு பார்த்தா அவங்க எதைதான் பெற்றுக்கொண்டாங்க? மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன்ற. அப்படின்னா அவங்க அதன் மூலமா செத்துதான் போறாங்க, மரிச்சுதான் போறாங்க. பாருங்க அங்க வசனம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அங்க நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனோ பிழைப்பான். அப்படி பிழைத்ததாக யாராவது பைபிள்ல காட்டப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்துவ தவிர இல்ல. நீதிமான் ஒருவனும் இல்லையே நாங்க வசனத்துல பாக்குறோம். அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒருத்தரும் பிழைக்கல. அப்படின்னா இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, மறுபடியும் சொல்றோம், தேவனுடைய திருச்சட்டத்தை ஒருவேளை நான் பைபிள் இன்னைக்கு நான் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதனால நான் பரிசுத்தவான்லாம் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய பைபிள்னா தேவனுடைய திருச்சட்டங்கள், அது எனக்குள்ள நான் கையில வச்சிருந்தேன்னா நான் பரிசுத்தவான் ஆயிர முடியாது, தேவனுடைய பிள்ளை ஆயிர முடியாது. அப்படி பார்த்தா இந்த பூமியில எவ்வளவு பேர் பைபிள் வச்சுருக்காங்க? இந்துக்கள் கூட பைபிள் வச்சிருக்காங்களா இல்லைங்களா? தேவனை பத்தி அறியாதவங்க கூட வீட்டுல சும்மா கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு வாங்கி வச்சிருக்காங்களா இல்லைங்களா? அதுக்காக எல்லாருமே தேவனுடைய பிள்ளை ஆயிர முடியாது. அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னு கேட்டோம்னா, அதை கடைபிடிப்பதன் மூலமாகவே நீதிமான் ஆக முடியுங்கிறது இங்க நமக்கு திரும்ப திரும்ப அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த திருச்சட்டத்தை வச்சிருந்ததுனால அதிகமா தண்டிக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களா புறஜாதிகளா? இஸ்ரேல் ஜனங்கள் தான். புறஜாதிகள் தான் கண்டுக்கவே இல்லையே தேவன். திருச்சட்டத்தை கொடுத்துட்டு நீ கடைபிடிக்கலன்னா அதுக்கு தண்டனை, கடைபிடிச்சா உனக்கு ஆசீர்வாதம். இப்படிதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, யாருக்கு திருச்சட்டத்தை கொடுக்கிறாரோ அவங்க கிட்ட எதிர்பார்த்தார், தம்முடைய பிள்ளைகளாக அவங்க கிட்ட எதிர்பார்த்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, திருச்சட்டம் கொடுக்கப்படாதவன் இடத்துல எந்த தண்டனையும் சொல்ல முடியாது, எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் நீ தப்பு பண்றேன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதோ அவங்கள தண்டனை கொடுக்கறதோ அது தவறா இருக்குங்கிறது தேவனுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த தேவனுடைய திருச்சட்டத்தை பெற்றதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் தான் அதிகமாக தண்டிக்கப்பட்டனர். அப்படின்னா பாருங்க, இங்க சீனாய் மலையில அப்புறம் ஏன் பதர் நீங்க தான் சொல்றீங்களே, இந்த நியாயப்பிரமாண திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதுனால இஸ்ரேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டாருன்னா அப்புறம் ஏன் கொடுத்தார் தேவன்? இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லைங்களா? நியாயப்பிரமாண திருச்சட்டம் கொடுத்ததுனால இஸ்ரேல் ஜனங்கள் தண்டிக்கப்படுறாங்கல்ல, அப்புறம் ஏன் தண்டனை கொடுத்து, அப்புறம் ஏன் இந்த திருச்சட்டத்தை கொடுக்குறாரு? அவருக்கு தெரியுமா தேவனுக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த பாடத்தில் எழுதின சகோதரர் என்ன குறிப்பிடாரு அப்படின்னு கேட்டோம்னா, தேவன் எல்லாரும் ஒரு தண்டனையில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தண்டனை? ஆதாமுக்குள்ளான தண்டனை. ஆதாமுக்குள்ளான தண்டனை. அந்த தண்டனைக்குள்ள ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனுக்குலமும் இருக்காங்க. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் தண்டனைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு தண்டனையிலிருந்து தேவன் என்ன பண்றாராமா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறாராம். மீட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறார். காப்பாற்றி இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த திருச்சட்டத்தை கடைபிடிங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு? நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கொடுக்கிறாரு. இப்ப இனிமே அவங்க ஆதாமுக்குள்ளான மரணம் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம்னா, அந்த நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இப்ப உள்ளாக்கப்படுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதாமின் பிள்ளைகளுக்கு உண்டான சோதனைகள், ஆதாமின் பிள்ளைகளுக்கு உண்டான தண்டனைகள் இப்ப யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாண திருச்சட்டத்தை கீழ்ப்படுகிறவங்களுக்கு இல்லை. நீங்க கீழ்ப்படினா செத்துருவீங்க, கீழ்ப்படிஞ்சா வாழ்வீங்க. இதுதான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முழு மனுக்குலமும் சாகிற நிகழ்வு வேற, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நிலை வேற. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றது யாரு?
நியாயப்பிரமாண திருச்சட்டம். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுத்த சாபத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா நியாயப்பிரமாண திருச்சட்டத்துல இருந்து அவங்களால தப்பிக்க முடியல. அதை கீழ்ப்படியணும். கீழ்ப்படிச்சாதான் தப்பிக்க உயிரோட வாழ முடியும். கீழ்ப்படியலைன்னா மரணம். ஆதாமுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தின் தண்டனையிலிருந்து அவங்க என்ன பண்ணப்படல, காப்பாற்றப்படல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அதைத்தான் இங்க பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாண உடன்படிக்கை இஸ்ரேலுக்கு, அதாவது ஆதாமின் தண்டனைக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை அவங்க நினைச்சாங்க. ஆனா இல்ல, இதுவும் அவங்க மரணத்துக்குள்ளதான் கூட்டிட்டு போச்சு அப்படின்னு அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவிர புறஜாதிகள் பாருங்க, சில நேரங்கள் தங்களை தாங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுவாங்க. தங்களை தாங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுவாங்க. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சிங்கிற பேர் வைக்கலாம். என்ன பேரு? மனசாட்சி. அது என்ன பிரதர் மனசாட்சின்னு சொன்னா, அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியும்படியாக தான் அவங்க தண்டனைக்குள்ள போறாங்க. ஆனா இங்க புறஜாதிகள், அதாவது சொல்லும் போது ஆதாமின் சந்ததியார்கள், ஆதாமுக்குள்ளாகவே தேவன் என்ன பண்ணிட்டாராமா, தம்முடைய சட்டத்திட்டங்களை அங்க அவருடைய சிந்தைக்குள்ள வச்சுட்டாராம், மனசுக்குள்ள வச்சுட்டாராம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாருனாலையும் பாவம் செய்ய முடியுதா? பாவம் செஞ்சா என்ன ஆகுது? பைபிள் கொட்டையட்டை விட்டுருங்க. பைபிள் நம்மளுக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, அதை பத்தி பேசல. பைபிள் இல்லாம பொதுவா வெளியில இருக்கக்கூடிய அநேக சமுதாயத்தினர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் பாவம் செய்யறது இல்லை? பாவம் செய்யறது பயப்படுறாங்க. மனசாட்சி தான் காரணம். மனசாட்சி தான் காரணம். அப்ப இந்த மனசாட்சி அப்படின்னு சொல்லும் போது, தேவனுடைய திருச்சட்டம் ஆதாமினுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருந்தது. தனியா ஒரு புக்கு வச்சு பாருப்பா இதை படிச்சு தெரிஞ்சுக்கான்னு அங்க சொல்லல. மாறாக ஆதாம் படைக்கப்படும் போதே தேவனுடைய அன்பு, நீதி, ஞானம், வல்லமை போன்ற தேவனுடைய குணநலன்கள் ஆதாமுக்குள்ளாக வைத்து செதுக்கப்பட்ட நிலைமையில தான் ஆதாம் உருவாக்கப்பட்டிருந்தான். அதையும் மீறி பாவம் பண்ணார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பனா ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு ஜனங்களும், பைபிள் நம்மளுக்கு இது பாவம்னு சொன்னாலும் சொல்லினாலும், நம்ம ஒரு விஷயத்தை திருடுறேன் அப்படின்னா என் கை நடுங்குது. ஏன் நடுங்குது? மனசாட்சி தடுக்குது. ஐயோ தப்பு 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 தப்பு, தெரிஞ்சதுன்னா எனக்கு அவமானம், தெரிஞ்சதுன்னா தண்டனை, ஏதோ ஒரு விஷயங்கள் என்னை தடுக்குதா இல்லைங்களா தவறு செய்யறதுக்கு? அப்படின்னா அந்த மனசாட்சி எங்க இருக்குது? உடம்புல. இருதய சிந்தனை தான். அது தேவனால் எழுதப்பட்ட கற்பனையா இருக்குது. சரி பிரதர், நீங்க வேணா ஒருவேளை இந்த தேவன் எழுதி வச்சிருக்கலாம், ஆனா அது விழுகை மூலமாக ஆல்ரெடி கரைப்பட்டுருச்சு. ஆதாமுடைய விழுகை மூலமா கரைப்பட்டுருச்சு. ஆனாலும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க இன்னைக்கும் நம்ம பாவம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு நம்முடைய சிந்தனை தடுக்குது அப்படின்னு சொன்னா, அது தேவன் எழுதி வைத்த அந்த சட்டங்கள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும், ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அதைய மீறி பாவம் செய்யறாங்கன்னா அது அவங்க செய்யற தவறுகள். அதைய மீறி செய்யக்கூடிய பாவங்கள் அவங்களா வாலண்டரியா செய்யக்கூடிய தவறுகள். மற்றபடி எல்லாருக்குமே எச்சரிக்கும். நம்ம பொய் பேசுறோமா, உள்ளுக்குள்ள நம்ம பண்றது தப்புன்னு கொஞ்சம் எடுத்துரைக்கும். திருடுறோமா, மற்றவங்களை பத்தி அவதூறு சொல்றோமா, என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருக்கும். நம்ம பண்றது தப்புங்கிற உணர்வு. அந்த உணர்வை நம்ம மீறிட்டோம்னா அது நமக்குள்ள தேவன் வைத்த கட்டளைகள் நம்ம மீறுற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அப்ப விழுகை இருந்தாலுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி தப்புன்னு நம்மளுக்கு தோணுதுன்னா அது காரணம் தேவன் ஆதாமுக்குள் எழுதி வைத்திருந்த அவருடைய திட்டங்கள் மற்றும் அந்த கட்டளைகளே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இந்த புறஜாதிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சொந்த மனதாலும் சொந்த மனசாட்சியாலும் வழிநடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப என்னதான் ஆதாம் விழுந்திருந்தாலும் இன்னைக்கும் தேவன் எழுதின அந்த திருச்சட்டங்கள் காணப்படுவதாலதான்
இன்னைக்கும் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய அந்த மனசாட்சிக்காக பயப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. தேவனுக்கு பயப்படுறோமோ இல்லையா, அந்த மனசாட்சிக்காக பயப்படுறாங்க. நம்ம ஒரு விஷயம் தவறா செய்யறோம்னா நம்ம மனசு எப்படி இருக்குங்க? திக் திக் திக்குன்னு அடிக்குதா இல்லைங்களா? இது ஏன் அடிக்குது அப்படின்னா, தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறோம் என்கிற ஒரு உணர்வு, தேவன் நமக்குள் எழுதி வைத்திருக்கிற அந்த சிந்தையை மீறுகிறோம் அப்படிங்கிற உணர்வு. அப்படின்னா தேவன் ஆல்ரெடி ஆதாமுக்குள் எழுதி வைத்திருந்தார் தம்முடைய கட்டளைகளை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இல்ல பிரதர், இந்த 10 கற்பனைகளை படிச்சு பார்த்தேன், இதை நான் பர்ஃபெக்டா கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை எந்த யூதராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த யூதராவது 10 கற்பனைகளை நான் கரெக்டா கடைபிடிக்கிறேன்னு ஒருவேளை சொன்னாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு வேற சில பலிகள் இருக்கு, 5-6 பலிகள், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இவைகள்லாம் அவங்களை குற்றப்படுத்தும். செய்த தவறுக்கு இந்த பலிகளை செலுத்தணும்னு சொல்லி அவங்களை குற்றப்படுத்தும். என்னதான் இவங்க 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலும் அந்த பலிகள் இவங்க நிறைவேற்றி அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணலைன்னா அவங்களே அது குற்றப்படுத்துவதன் மூலமாக தான் அது தகுதியின்மை, அவங்க இன்னும் தகுதி ஆகலைங்கிறதுக்கு அதுதான் சாட்சிங்கிறத சொல்றாரு. புறஜாதிகளுக்கு மனசாட்சியே சாட்சி. இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கட்டளைகளை கீழ்ப்படியாததே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அது சாட்சியா இருக்குது, நாங்க இன்னும் நீதிமான் ஆகலைங்கிறதுக்கு அந்த அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா 2 பேருமே ஜீவனுக்கு தகுதியற்றவர்கள், ஜீவிக்க தகுதியற்றவர்கள், தேவன் பார்வையில வாழ தகுதி அற்றவர்களாக தான் அங்க காணப்பட்டாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இப்படி ஒரு வீழ்ச்சி அடைந்த நிலைமையில அவங்க ஜீவனை பெறுவதற்கு வழி இல்லை. அப்படின்னா ஜீவனை பெறுவதற்கு ஒரே வழி அப்போஸ்தலர்கள் நம்ம குறிப்பிடுவது என்னன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மாத்திரமே நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா ஜீவனை பெற முடியுங்கிறத நம்ம வசனங்கள்ல குறிப்பிடுறாங்க. வாசி கேட்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்க, அப்ப நீங்க யூதரா இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவசித்தால் மாத்திரமே பரலோக ஜீவி. இயேசுவை விசுவசித்தால் மாத்திரமே பரலோக ஜீவி. ஒருவேளை பரிபூரணராக நம்ம மாறணும்னா, அல்லது தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிரமாணம் இதை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலம் தேவனுக்கு இசைவாக இருக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, அப்ப பிரமாணத்தை கைகொள்ள தங்கள் விருப்பத்தை காட்டுபவர்களை தவிர வேற எவராலும் இந்த பரிபூரணத்தை முழுமையா அங்க நிறைவேற்ற முடியாது, அடையவும் முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை, நியாய பிரமாணம் கோவாக்கினை உண்டாக்குகிறதுங்கிற வசனங்களின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பாருங்க, இந்த உலகம் அதுவா இந்த உலகம் போய் மாட்டிக்கிச்சா, இல்ல யாராவது கொண்டு போய் அந்த உலகத்தை கொண்டு போய் இந்த மாட்ட வச்சாங்களா? பாருங்க, ஆதாம்னு சொல்றத தேவன் தான் அதை அப்படி ஒரு நிலைமைக்குள்ள ஏற்படுத்தி இருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, அப்ப இப்ப வேதாகமத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 2 வகுப்பாரை காப்பாத்திருக்கிறாராம். ஆதாமினுடைய தண்டனையிலிருந்து 2 வகுப்பாரை காப்பாத்திருக்கிறாராம். ஆதாமுடைய தண்டனை மட்டும் இல்ல, நியாயப்பிரமாண தண்டனையிலிருந்து 2 வகுப்பார் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தங்க இல்ல, யூதர்கள், புறஜாதிகள். யூதர்கள்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாரு தேவன் காப்பாத்திருக்காரு தண்டனை தீர்ப்புகள்ல இருந்து. இந்த 2 தண்டனை தீர்ப்புகள்ல இருந்தும் யூதர்கள்ல கொஞ்சம் பேரை காப்பாத்திருக்காரு. அதே மாதிரி புறஜாதிகள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா காப்பாத்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிறைவு செய்யப்பட மாட்டாது. பாருங்க, அப்ப இங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள சிக்கி இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காளை, வெள்ளாட்டுக்கடாவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட முடியாது. அப்படின்னா இப்ப தேவனுடைய 3வது ஒரு உதவி, அடுத்த உதவி, 3வது சொல்ல வேண்டாம், அடுத்த உதவி என்ன நம்ம பார்க்கிறோம்னா பலியிலான உடன்படிக்கை. பலியிலான உடன்படிக்கை.
இப்ப இந்த உடன்படிக்கை மூலமாக அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு எல்லா ஜனங்களும், இன்னும் சொல்லும் போது வசனங்கள்ல வாசிக்கும் போது, ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப கிறிஸ்து மூலமா இந்த பலியிலான உடன்படிக்கைக்குள்ளாக தேவன் மீட்பினை அங்க கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இப்ப இந்த பலியிலான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது முதல் பலியாக தம்முடைய குமாரனையே அங்க அர்ப்பணிச்சிட்டார். முதல் பலியாக குமாரனையே அர்ப்பணிச்சிட்டாரு. இப்ப அதன் பின்பதாக இன்னும் யாரெல்லாம் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக பலி செலுத்தி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் தேவன் என்ன பண்றாராமா, மீட்பதற்கு சித்தம் கொண்டவராக இருக்கிறார். பாருங்க, நீங்க யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இந்த வசனத்தை தியானிச்சு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புறீங்களோ, விசுவசிக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் என்ன பண்ணிட்டாரு, உரிமை கொடுத்துட்டாரு. என்ன உரிமை? குமாரங்கிற உரிமை. குமாரர்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இது ஒரு நல்ல பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குன்னு சில பிள்ளைகள் இருப்பாங்க, குடும்பத்தார் அப்படின்னு இருப்பாங்க. வீட்டுக்குன்னு சில வேலைக்காரர்கள் இருப்பாங்க. வீட்டுக்குன்னு பிள்ளைகள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, குடும்பத்தார்னு இருப்பாங்க, வீட்டுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாடத்தினுடைய ஃபைனல்ல என்ன பாயிண்ட் கொண்டு வர்றாருன்னா, வீட்டுக்குன்னு வேலைக்காரர்கள் இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு எல்லா கேட்டு வழியும் உள்ள நுழைய முடியுமா? வீட்டுக்குன்னு வேலைக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லா தொட்டிலையும் கை கழுவ முடியுமா? எல்லா பாத்ரூம்லயும் நாங்க குளிச்சுக்க முடியுமா? வீட்டுக்குன்னு வேலைக்காரர்களுக்குன்னு தனி ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் அவங்க என்ன பண்ணணும், படுக்கணும், அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே. எஜமானருடைய பாத்ரூம்ல போய் அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியுமா? இப்படிதான் இந்த பாடத்திலே எழுதியிருக்கிறார். இதான் புதுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்லல, இப்படிதான் எழுதியிருக்கிறார். அப்படின்னா வேலைக்காரர்கள் வேற, பிள்ளைகள் வேற. பிள்ளைகளுக்கு முழு உரிமை, நீங்க எங்க வேணா போலாம். அவங்களுக்கு ஒரு அவசரம்னா வேலைக்காரருடைய பாத்ரூம் கூட போறதுன்னா போலாம். ஆனா வேலைக்காரருக்கு அர்ஜுனுங்கிறதுக்காக எஜமானனுடைய பாத்ரூமை பயன்படுத்த முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப யோசிச்சு பாருங்க, புத்திரராகவும் உரிமையை கொடுத்துட்டாரு. ஆனா கொடுத்துட்டாரு, இதுக்கும் ஒரு தண்டனை இருக்கு, இதுக்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்கு. இது மன்னிக்கும், இதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா, நீங்க நித்திய ஜீவன் பெறுறீங்களா, நித்திய மரணம் பெறுகிறீங்களா? நித்திய ஜீவன் பெற்றுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போலாம். நித்திய மரணத்தை பெற்றுட்டீங்கன்னா இரண்டாம் மரணத்துக்குள்ள நீங்க மரணிச்சு போயிருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ள இன்னைக்கு தேவன் யூதர்களுக்கும் புறஜாதிகளாகிய நமக்கும் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அங்க நியாயப்பிரமாணம் சொல்லும்போது அது ஒரு முழுமையான உடன்படிக்கை கிடையாது, ஒரு பிரமாணம், கட்டளைகள். இன்னும் சொல்லும்போது ஒரு தற்காலிகமான சலுகை, ஒரு நிழலான உடன்படிக்கை. ஆனா இங்க பலியிலான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து நமக்காக புதிய உடன்படிக்கையை அங்க ஏற்படுத்திட்டார். வசனங்கள் நீங்க எரேமியா புஸ்தகம் 31 31-32 வசனங்கள் வாசிங்க. 31 31 வசனம் 32 வசனம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறாரு, நாட்கள் வரும்போது நான் என்ன பண்ண போறேன், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க அதே எசேக்கியேல் புஸ்தகத்துல 11 19 வசனத்தையும் வாசி கேட்கலாம். 11-19. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின் படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். பாருங்க, அப்ப என்ன சொல்றாருன்னா, புதிய உடன்படிக்கை கீழே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு என்னென்னலாம் தர்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. ஏக இருதயம். ஏக இருதயம்னா என்ன அர்த்தம்?
ஏக இருதயம்னா என்ன அர்த்தம்? ஒரே மாதிரி இருதயம், ஒன் ஸ்பிரிட், ஒரே மாதிரி. ஏகன்னா ஒரே ஒரே சிந்தை. இன்னும் அடுத்தது பாருங்க, புதிய ஆவி. பழைய ஆவியெல்லாம் இல்ல, இங்க புதிய ஆவியை கொடுக்குற பரிசுத்த ஆவி மூலமாக. அடுத்ததா பார்க்கும்போது சதையான இருதயத்தை தராராமா. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தராராமா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க இங்க இல்ல வெளியில எவ்வளவு ஒண்ணு நொறுங்குண்ட இருதயமா இருக்கும், இல்லைன்னா கல்லான இருதயமா இருக்கும். நீங்க போய் ஒரு பக்கத்துல ஒரு 500 ரூபாய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லவே இல்லைங்க அப்படின்னு. ஏன்னா கல்லான இருதயம். 500 ரூபாய் நான் சொல்லவில்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு உதவின்னு போய் கேட்டா என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டா என்னது நான் தரணுமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையா இல்லைங்களா? கல்லான இருதயம். ஆனா தேவன் நம்மளுக்கு என்ன தர்றாராமா? ஏக இருதயம், புதிய ஆவி, சதையான இருதயத்தை அங்க நமக்கு தர்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இந்த சுவிசேஷ யுகத்துல மட்டும்தான் இந்த புதிய உடன்படிக்கை மூலமாக உண்மையான திருச்சட்டத்தை, லாக்காவனட்டை அந்த புதிய உடன்படிக்கை மூலமா தர்றாரு. இதைத்தான் அன்பின் விதிகள் மூலமா நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இந்த புதிய உடன்படிக்கை மூலமா என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், தேவனோடு முழு ஒப்புரவாக வாய்ப்பு கிடைக்கும். தேவன்கிட்ட நம்ம போய் முழுசா சரண்டர் ஆகலாம், தேவனோட பேசலாம், தேவன்கிட்ட அட்வைஸ் வாங்கலாம், தேவன் நம்மளை ஆளுகை செய்யலாம். இது எல்லாத்துக்கும் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு வழிவகை ஏற்படுத்தி தருது. இன்னும் சொல்லும் போது, நிழலான பலிகளை காட்டிலும் மேலான பலிகளாகிய கிறிஸ்துவின் பலிகள் மூலமாக தேவனோட அந்த ஒப்புரவாகுதலை நமக்கு தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் கூட சொல்லும் போது, பெரிய மத்தியஸ்தர், கிரேட் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியாவாக சரீரமான தலைக்கு இன்னைக்கு காணப்படுறாரு. அந்த பெரிய மத்தியஸ்தர் தான் இந்த மேலான பலிகள் தந்து நம்மை அங்க தேவனோடு இணைக்கக்கூடிய வேலைகளை அங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, அப்ப இன்னைக்கு எப்படி ஆதாம் அங்க தேவனுடைய பார்வையிலிருந்து ரிஜெக்ட் ஆனதுனால என்னென்னலாம் இழந்து போனாரோ, இன்னைக்கு பாருங்க புதிய சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய மேசியா மூலமாக அந்த வாய்ப்பை மீண்டும் பெறுகிறோங்கிறது தான் இன்னைக்கு இந்த பாடத்துல பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா இன்னைக்கு நம்ம மறுபடியும் பார்க்கிறோம், நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அல்ல. ஆனால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய சிந்தைங்கிறத மறந்துடக்கூடாது. நியாயப்பிரமாணம் தேவனுடைய சிந்தை. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக தான் இந்த பூமியில வந்தார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியலைன்னாலும் அதை செஞ்சுதான் ஆகும், கடைப்பிடிச்சுதான் ஆகும். என்ன பேர் குழப்பறீங்க? நம்ம அது கீழே இல்லை, ஆனா அதை கடைப்பிடிச்சுதான் ஆகணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த 10 கட்டளைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு உகந்ததா இல்ல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க, நான் எங்க அப்பா அம்மா கீழ்ப்படியாம தான் இருப்பேன்னு நம்ம சொல்ல முடியும்? கீழ்ப்படியலாம், ஆனா அதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நமக்கு சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா எப்படி பிரதர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை குறித்து நீங்க பிரதர் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, 4வது கட்டளை, இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2வது கட்டளை என்னன்னா, தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்க மறவாதிருப்பாயாக நாங்க வசனம் இருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல கூட பார்த்தோம், ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள்னா என்னங்க? ஓய்வு நாள்னு சொன்னா ரெஸ்ட், இளைப்பாறக்கூடிய ஒரு நாள். தேவனை பத்தி சொல்லும் போது அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாருன்னு இருக்கு. இதை குறித்து நம்ம மூத்த சகோதரர்கள் குறிப்பிடும் போது, ஓய்ந்திருந்தார் எதற்குனா பூமிக்குரிய கிரியைகள் செய்வதற்கு ஓய்ந்திருந்தார். ஆனா அவர் ஓய்ந்திருந்தாருன்னா ரெஸ்ட் எடுத்து தூங்குற ஒரு வேலை கிடையாது. அதுக்கு பதிலா ஆவிக்குரிய புது சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டிருந்தாராம் நம்முடைய பிதாவாய் தேவன். பாருங்க, அப்படின்னா தேவன் இந்த பூமியில எத்தனை படைப்புகளை படைச்சிருக்கிறார்? எத்தனை படைப்புகள்? அவரால் படைக்கக்கூடிய படைப்புகள்னா எத்தனை? பிதாவாய் தேவனால். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து அவராலே சகலமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றோம். பிதாவாய தேவனால் படைக்கப்பட்ட படைப்புன்னா எத்தனை படைப்பு சொல்லலாம்? அதுதான் தவறு. அப்புறம் புது சிருஷ்டியை யார் படைக்கிறது? லோகோஸ படைச்சது யாரு? கரெக்ட்.
அப்ப புது சிருஷ்டியை யார் படைச்சிட்டு இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து படைக்கிறாரா, பிதாவாகிய தேவன்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஓய்வு நாள்ல அவர் யாரதான் என்ன கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, இந்த புது சிருஷ்டி உருவாகக்கூடிய வேலையை அவர் தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க அவர் ஒரே படைப்பு தான், கிறிஸ்து தான். ஆனா இன்னைக்கு ஓய்வு நாள்ல புது சிருஷ்டியை உண்டாக்கக்கூடிய அந்த வேலையை அங்க செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்பனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 10 கட்டளையை மீறலாமா? மீற முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒவ்வொன்னையும் மேலோட்டமா படிச்சுட்டு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைச்சக்கூடாது, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு நேரடியான பாஷையில புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதுக்குன்னு ஆழமான கருத்துக்கள் இருக்கு. தகப்பன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், தாயினா இல்ல, நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, நம்மளுக்கு தாய் உடன்படிக்கை மூலமா தான் இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் அந்த ஒரு ஒப்புரவாகுதல் இருக்குது. இங்க இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு தாய் கிடையாது இந்த இடத்துல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பிதாவாகிய தேவனையும் நம்முடைய தாயையும் கனம் பண்ணணும்னா இப்ப நீங்க என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? புரியுதா இல்லைங்க? நம்ம நேரடியா எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்தது பாருங்க, இப்ப ஒரு வேளை ஓய்வு நாளை அனுசரிக்க நீ மறவாது இருப்பாயாகன்னா, ஓய்வு நாள்னா நம்ம பார்த்தோம், இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா இந்த கர்த்தருடைய 7வது 1000 ஆண்டு முழுசா ஓய்வு நாள் தான். அப்படின்னா ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா சகோதரர் முதலே சொல்லி சென்றவனமாக அதிகமாக தேவனுடைய காரியங்கள் செய்வதற்கு நம்ம முழுசா அர்ப்பணிக்கிறோமே ஒழிய பூமிக்குரிய காரியங்கள்ல நம்ம அதுலயே இருந்துடக்கூடாது. அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படியாக இங்க தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, யூதர்களை வழிநடத்துவது போலவே இங்க சுவிசேஷ யுகத்துல புறஜாதிகளை ஆகிய அழைக்கப்பட்டிருக்கூடிய நம்மளை வழிநடத்துறது இல்லை. இன்னொரு பாடத்துல கூட சொல்லும் போது, நம்மளுக்கு என்ன பேர், யூதர்ங்கிற பேரா புறஜாதிங்கிற பேரா? உங்களை எப்படி கூப்பிடலாம்? புறஜாதிங்கிற பேர் இல்ல, அப்படி தேவன் கூப்பிடுறது இல்ல, புது சிருஷ்டிங்கிற பேர் தான் கூப்பிடுறது. புரியுதா இல்லைங்க? நான் இங்க இது கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இங்க வைக்கல. பட் ஆனா நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி நம்மளை வழி நடத்துறது இல்ல, நம்ம ஸ்பெஷல். அவருடைய குமாரனுடைய மனவாட்டி ஆகக்கூடிய ஸ்பெஷலான வாய்ப்புக்குள்ள நம்மளை தேவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்புக்குள்ள அழைச்சிருக்கிற நம்மளை அவருடைய இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இப்ப யோசிச்சு பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாகனா நம்ம செய்வோமா? செய்யறவங்க இருக்காங்க, ஆனா புது சிருஷ்டி கொலை செய்யாது. ஆனா அது ஆவிக்குரிய பாடம் நமக்கு என்ன கொலை அப்படின்னு கேட்டா, மற்றவருடைய பெயரை அசிங்கப்படுத்துவது, மற்றவர்கள் களங்கம் விளைவிப்பதாக நான் பேசுவது கூட அவருக்கு செய்யக்கூடிய கொலைதான். புரியுதா இல்லைங்களா? நம்ம நேரடியா எடுத்துக்கொள்ளக்கூடாது, மாறாக அதுக்குரிய ஆவிக்குரிய பலன்கள்ல நம்ம எந்த வகையில அந்த கட்டளைகள் நமக்கு போதிக்குது, தேவனுடைய சிந்தை என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பாடத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் இங்க பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டோம்னா, இங்க நம்ம முதல்ல ஆதாமினுடைய கண்டனத்தை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும்போது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாண திருச்சட்டத்தை குறித்து பார்த்தோம். ஆனா இப்ப நம்ம எந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்னா, புதிய உடன்படிக்கைக்குள்ள, அதாவது பலியிலான உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கை மூலமாக நமக்கு தாயாக அடையாளப்படுத்தக்கூடிய இந்த உடன்படிக்கை மூலமாக இன்னைக்கு நம்ம பிதாவாகிய தேவனிடத்துல ஆதாம் இழந்து போன அந்த அத்தனை வாய்ப்புகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய ஆளுகை, தேவனோட பரிசம்னா என்ன சொல்லலாம், அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. நீங்க ஜெபம் பண்ணி அவரோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை. இந்த நிலைமைகளை இன்னைக்கு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம், தேவன் நம்மளை முதல்ல எங்கிருந்து உயர்த்தியிருக்கிறாரு? பாவ நிலையிலிருந்து நம்மளை உயர்த்தியிருக்கிறார். ஆதாமினால் விழுந்து போன அந்த பாவ நிலைமையிலிருந்து உயர்த்தியிருக்கிறார். அடுத்ததாக நம்மளுக்கு கொடுக்கல, ஆனாலும் எங்கிருந்து காப்பாத்திருக்காருன்னா, நியாய பிரமாண திருச்சட்டங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கண்ணியாக இருந்துச்சா இல்லைங்களா, அதுல இருந்து நம்மளை காப்பாத்திருக்கிறார். காப்பாத்தி இன்னைக்கு நம்மளை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்து வச்சிருக்காரு. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக தேவனுடைய புத்திரர்களாகவும் உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையை கொண்டு
நாம் அதிகமாக நம்முடைய பரலோக ஓட்டத்தில் ஓடி நாம் வெற்றி சிறப்புமாக. தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. தொடர்ந்து, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதுங்கிறது ஆதியில இல்ல, இப்ப ஆண்டவர் முதல் வருகையில வந்த பிறகு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அந்த சிருஷ்டிப்பை பத்தி பேசுறாரு. சரிங்களா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை, ஒர்க் ஆஃப் காட். அப்ப அவர் சகோதரர் சொன்னார் ஒரு விஷயம், தேவனுடைய நேரடியான கிரியை, படைப்பு. ஒன்னு கிரைஸ்ட், இன்னொன்னு குரூப்பை அவர் கையில ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காராம். அது யாருன்னா, இந்த ஓய்ந்திருக்கிற இந்த ஓய்வு நாள்ல, அதாவது இந்த 7000 வருஷத்துல பிதாவாகிய தேவனுடைய படைப்பு மொத்தம் புது சிருஷ்டியா எத்தனை படைக்கப்படுது? 44,001 இல்லைங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சகோதரர் எடுத்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு இதா நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கதையா, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். சரிங்களா? தெரிஞ்சே கொலை பண்ணிட்டேன். அப்புறமாட்டி என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. திரும்ப கொஞ்ச நாள் ஜாமீன்ல வரும்போது இன்னொரு கொலை பண்ணிட்டேன். எத்தனை கொலை? 2. நான் எக்ஸாம்பிளுக்கு 2 சொன்னேன். திரும்ப ஜாமீன்ல வர திரும்ப ஒரு கொலை பண்றேன்னு வச்சுக்கோங்க. சும்மா மொத்தத்துல இப்ப 2 கொலை. எனக்கு ஜட்ஜி தீர்ப்பு எழுத போறாரு. தண்டனை வந்து ஒரு கொலையா இருந்தா தீர்ப்பு மரண தண்டனைன்னு வச்சுக்குவோம். ஒரு கொலைக்கு மரண தண்டனை தீர்ப்பு. தெரிஞ்சு பண்ணியிருக்கிறதுனால, தெரியாம பண்ணாக்கதாங்க ஆயுள் தண்டனை. தெரிஞ்சு நல்லா திட்டம் போட்டு செஞ்சா அது என்ன தண்டனை தான்? மரண தண்டனை. நான் பண்ண கொலைக்கு தண்டனை என்ன? எனக்கு மரண தண்டனை. முதலையும் தெரிஞ்சுதான் பண்ணேன், 2வதும் தெரிஞ்சுதான் பண்ணேன். அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பாடம் எடுத்ததை கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். முதல் கொலையும் தெரிஞ்சே பண்ணேன், 2வது கொலையும் தெரிஞ்சே பண்ணேன். இப்ப ஜட்ஜி எனக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பார்? முதல் கொலைக்கு என்ன தீர்ப்பு? 2வது கொலைக்கு என்ன தீர்ப்பு? சீக்கிரமா போடுறதா? வெளியில விட்டுறாது, அதை விடுங்க. இப்ப 2 கொலைக்கு எனக்கு 2 தீர்ப்பு இல்ல. 2 கொலைக்கு எத்தனை தீர்ப்பு? 2 தீர்ப்பு. முத கொலைக்கு தீர்ப்பு என்ன? இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி கூட வச்சுக்கோங்க. என்னை கொலைக்கான கொலை பண்ணிட்டு நான் ஜெயில பிடிச்சி போட்டாங்க. ஜட்ஜி தீர்ப்பு எழுதிட்டார். என்னன்னு? மரண தண்டனை தீர்ப்பு எழுதிட்டார். கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த ஜாமீன் பிரோல விடுறதா, பரோல்ல விடும்போது திரும்ப ஒரு கொலை பண்ணிட்டேன் தெரிஞ்ச திட்டம் போட்டு. அப்ப திரும்ப ஒரு தீர்ப்பு எழுதுவாரு. அதுக்கு என்ன தீர்ப்பு? இல்ல, பெரோல்ல வந்து 2வது கொலையும் பண்ணிட்டேன். ஆல்ரெடி தீர்ப்பு எழுதிட்டார், சாக தீர்ப்புன்னு. உதாரணமா டிசம்பர் 25ஆம் தேதி தீர்ப்பு எழுதிட்டாரு எனக்கு. என்னது? இடையில நவம்பர் மாசம் பொரல்ல வந்து திட்டம் போட்டு இன்னொரு கொலை பண்ணிட்டேன். இப்ப திரும்ப தீர்ப்பு எழுதுறாரு. என்ன சொல்லுங்க? ஆனா தீர்ப்பு வந்து 2 தீர்ப்புக்கும் தண்டனை என்ன? மரண தண்டனை தான். என்னை எத்தனை வாட்டி தூக்குல போட முடியும்? சரி, இப்ப தூக்கு போடுறதுக்கான அதான் 2 வாட்டி போட முடியாது. ஆனா தீர்ப்பு என்னதான்? 2மே வேற வேற தீர்ப்பு. ஆனா தண்டனை ஒரு வாட்டி தான் என்கிட்ட மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப 2 பேரும் செத்து போயிட்டாங்கல்ல. உங்களில் யாரோ ஒரு பவரான ஆள் வந்து, சரியான பவர், கடவுள்கிட்ட இருந்து பவர் வாங்கிட்டு வந்துட்டார். செத்தவங்க 2 பேருக்கும் உயிர் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிவிட்டாரு?
தீர்ப்பு செல்லுமா, அவர் உயிரோட வந்து நிக்கிறது செல்லுமா? எனக்கு செல்லுபடியாகுது. இப்ப இதே விஷயத்த ஆதாமுக்குள் ஒரு தண்டனைக்குரிய தீர்ப்பு, நம்மளாம் சாகணும், மரணம், ஒரு தீர்ப்பு எழுதியாச்சு. எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் தண்டனை தீர்ப்புக்குள்ள நம்மளாம் செத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா தேவன் செத்துக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட, தீர்ப்பு எழுதப்பட்டவங்ககிட்ட இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு, இந்தாப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீ என்ன பண்ணு, நல்ல பிள்ளையா ஆயிருன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பொழைச்சுக்க அப்படின்ட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்தினாலே என்ன பண்ணப்படும்? நீதிமானா? நியாயப்பிரமாணத்தினாலே பிழைப்பான், உயிர் உண்டு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினால் உயிர் கிடைச்சிரும் அப்படின்னு உயிர் கிடைக்கிற அந்த வாய்ப்பை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தா, அவங்க பீரோல்ல என்ன பெரோலா விரல்ல வந்து திரும்பவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாம திரும்பவும் தண்டனைக்குரிய விஷயத்துல போயிட்டாங்க. அப்ப ரெண்டு வகையில அவங்களுக்கு தீர்ப்பு எழுதப்படுது. ஆதாமுக்குள்ளும் தீர்ப்பு எழுதப்படுது, நியாயப்பிரமாணத்துக்குள்ளும் தீர்ப்பு எழுதப்படுது. சரி, இந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு ரெண்டு முறை டபுள், ரெண்டு முறைக்கான தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். உலக ஜனங்கள் ஒரே ஒரு தரம். சரிங்களா? இது அப்படியே பெண்டிங்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில சகோதரரோட ஒரு டிஸ்கஷன் பண்ணும் பொழுது, ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நம்ம பின்னாடி இதை இன்னும் ஆழமா சிந்திக்கலாம். அப்ப இந்த தீர்ப்புக்கான ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கிறிஸ்துவின் மூலமா மீட்கும் பொருள் கிடைச்சிருச்சு. மீட்கும் பொருள் மட்டுமல்ல, இதனால நம்மளுக்கு என்னது, புதிய சிருஷ்டிக்குரிய வாய்ப்புல பரலோகம் போவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. இது ரொம்ப ஆசீர்வாதம். அதான் உங்களுக்குள்ள ஒரு பவரான ஆள் வந்து உயிர் கொடுத்துட்டாருன்னா அப்படின்னா யார் அது? அந்த பவரான ஆளு அவர் தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு எல்லாருக்கும் உயிரை கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு எழுதிட்டாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 5:18. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு என்னது? மரண தண்டனை தேவன் எழுதிட்டார். சரிங்களா? இப்ப இன்னொரு மறு தீர்ப்பு எழுதி இருக்கிறார். என்னன்னு பாருங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இன்னொரு தீர்ப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக வேணா, ஒரே நீதியினாலே எல்லாருக்கும் என்ன தீர்ப்பு எழுதிட்டாராம்? ஜீவனை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற தீர்ப்பு எழுதிட்டார். அதான் உங்களுக்குள் ஒருவராகிய கிறிஸ்து நான் செஞ்ச ஒவ்வொருத்தருடைய தண்டனைக்காக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதிட்டார். அது ஹிந்து, முஸ்லிம், பெரியார் வரைக்கும் எல்லாருக்கும் தீர்ப்பு. அது பெரியார் கடவுளே இல்லைங்கிறாருல, அவருக்கும் ஜீவனை கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதிட்டாரு. ஹிந்துவுக்கும் ஜீவனை கொடுக்கணும்னு எழுதிட்டாரு, முஸ்லீமுக்கும் கொடுக்கணும்னு எழுதிட்டாரு. இது அவங்களுக்கு தெரியாது. தீர்ப்பு கொடுத்தாச்சு. எப்போ உயிரோட எந்திரிச்சு வரணுங்கிறது தான் தெரியல. எல்லாரும் எந்திரிச்சு வர போறாங்க. அப்ப இல்ல அவங்களும் எந்திரிச்சு, நான் எப்படி செத்தவன்லாம் எந்திரிச்சு வந்துட்டேனே அப்படின்னு கேட்பாங்க. யாரு? பெரியார். கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் எந்திரிச்சு வருவார். நான் எப்படி உயிரோட வந்தேன் அப்படின்னு கேட்பார். அப்ப சொல்லுவாங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் உனக்காக செத்தாரு, அதனால நீ இப்ப எந்திரிச்சு நிக்கிற. இந்த உலகத்தில் உள்ள ஹிந்து, முஸ்லீம் எல்லா மதத்தினரும் எந்திரிச்சு நிற்பாங்க. பிரேத குழியில் உள்ள அனைவரும் எந்திரிச்சு நிற்பாங்கல்ல, எந்திரிச்சு நிற்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படும், நீ எப்படி தெரியுமா உயிரோட வந்திருக்கிற? எப்படி வந்திருக்கிற? உனக்காக ஒருத்தர் நீதி நிமித்தம் ஜீவனை கொடுத்ததுனால உனக்கு ஜீவன் கிடைச்சி எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டு. அப்ப அஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் அஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? பரலோகம் என்னும் மேன்மையான அந்த வாக்குத்தத்தத்திற்காக. ஓகே, இப்ப அந்த வகையில கொஞ்சம் அட்வான்ஸா போய் பார்க்கும்போது, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், அது தேவனுடைய பார்வையில இல்லாதவங்க. ஆனா தேவனுடைய பார்வையில உள்ள ஒருத்தர் மரணத்துக்குள்ள போனாருங்க. அது எப்படி போனாருன்னா, ஆதாமுக்குள்ள ஒரு மீட்கும் பொருளாக என்ன பண்ணாருங்க? மரணத்துக்குள்ள போனாரு. ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு கொடுத்தாருல வாய்ப்பு, மறு வாய்ப்பு. அது என்னது? செத்து கொண்டிருந்த முழு மனுக்குலத்துக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுத்தாரு. அது எந்த குரூப்பு கொடுத்தாரு? யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தினால ஜீவன் கொடுக்கணும் கொடுத்தாரு இல்லையா? அப்ப கிறிஸ்து ஆதாமுக்குள்ளான மீட்கும் பொருளை கொடுக்கும் போது ஒரு ஜீவனை கொடுத்தாரு. ஆனா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுனால டபுள் ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பை கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒன்னு என்னன்னா, ஆதாமுக்குள்ளான மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது. இன்னொன்னு என்னது?
இன்னொன்னு யூதர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவங்களால நிறைவேற்ற முடியல. ஆனா அதை நிறைவேற்றின ஒரே ஆள் யாருங்க? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளான 2 ஜீவன் இருக்குதான். ஒண்ணு நியாயப்பிரமாணத்துக்குள்ளான ஜீவன், இன்னொன்னு என்னது? அதான் நியாயப்பிரமாணம் ஜீவன். இன்னொன்னு என்னதுன்னா ஆதாம் இழந்து போன அதே ஜீவனுக்கு சரி நிகர் சமானமான 2ஆம் ஆதாமுக்கான ஜீவன். அது மனுஷனா வந்ததுக்கான ஒரு ஜீவன். அப்படி மனுஷனா வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் இல்லையா, அது ஒரு ஜீவனா. மொத்தம் எத்தனை ஜீவனோட அவரு அந்த வாழ்க்கையில வாழ்ந்தாரு? 2 ஜீவன். புரியுதுங்களா? ஆதாமுக்கு நிகரான மீட்கும் பொருள் ஜீவன். இன்னொன்னு என்ன ஜீவன்? நியாயப்பிரமாணத்தினால் பிழைப்பான்ங்கிறத இஸ்ரேல் நிறைவேற்றல, ஆனா கிறிஸ்து நிறைவேற்றினால அவருக்கு இன்னொரு ஜீவன். புரியுதுங்களா? இந்த 2 ஜீவன்ல ஒன்ன பலியா செலுத்தினாராம். கவனிங்க, மீட்கும் பொருளுக்கான ஆதாமுக்கு நிகரான ஜீவனை பலியா செலுத்தினாராம். நியாயப்பிரமாணத்திற்குள்ளான பெற்றுக்கொண்ட ஜீவனை அப்படியே மனுஷீக உரிமைகள் எல்லாம் அப்படியே தேவன்ட்டு அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாராம். இந்தாங்கப்பா வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டாராம். புரியுதுங்களா? ஒன்னு பலி செலுத்தினாரு, இன்னொன்னு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? பிதாகிட்ட கொடுத்துட்டாரு. ஒன்னு பலி செலுத்திட்டாரு, இன்னொன்னு. அப்ப இவர் எந்திரிச்சது எதுல? ஆதாமுக்கு இல்லையா? ஆதாம் தான் மரணத்தை கொடுத்தவராச்சு. நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜீவனை தான் அப்படியே பிதாகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அசுத்தாவியானவர் என்னது? புது சிருஷ்டிக்குரிய ஜீவன்ல எந்திரிச்சு வந்தார். 3வது ஒரு ஜீவனுக்குள்ளாக பிதா கொடுத்த ஜீவன்ல எந்திரிச்சு வந்தாரு. தண்ணில் தான் ஜீவன் உள்ளவரே இருக்கிறது போல குமாரனுக்கும் இருக்கும்படி அருள் செஞ்சது புது சிருஷ்டிக்கான ஜீவன். இந்த லாஜிக்கை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ஃபியூச்சர்ல இதை பத்தி சிந்திக்கலாம். சகோதரர் நானும் இன்னைக்கு காலையில சிந்திக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது இந்த 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 ஆராய்ச்சி வெகுவான ஆழங்களை நம்மளுக்கு கற்பிக்கிறதா இருக்கு. அதை பத்தி நம்ம புரிந்து கொண்டோம்னா அதே மாதிரி ஒரு வாய்ப்புல இந்த 1,44,000 பேருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா மற்ற ஏனைய முற்புதாக்களுக்கு இல்ல, திரள் கூட்டத்துக்கு இல்ல, உலக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா திரள் கூட்டத்துக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சு, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க புது சிருஷ்டிக்கான வாய்ப்பை. சரி, இதோட நிறைவு பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு இன்ட்ரோ, இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பிதாவாகிய தேவன், இப்ப படிச்சோம்ல எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9-10. இது வந்து கிரியையினால் இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுடைய செயல்பாட்டினால கிடைக்கப்பட்ட ஒரு இது இல்லையா? சரிங்களா? முற்றிலும் கிருபை. அதான் இங்க சொல்லப்படுவது. படிங்க. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய ஜீவனுக்குரிய ஒரு வாய்ப்புல நம்ம ஆதாமுக்குள்ள பிறந்தது ஆல்ரெடி சிருஷ்டிக்கப்பட்டு வந்தது. ஆதாமுக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள் கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளேயும் வர்றோம். அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பழைய மனுஷன் இருக்கிறான், புதிய மனுஷன் இருக்கிறான். இது இல்லாம கிறிஸ்து இயேசுவுக்குள் புதுசா ஒண்ணு சிருஷ்டிக்கப்பட்டு வருது. அதுதான் என்னது? தேவனுடைய செய்யா இருக்கிற இந்த புது சிருஷ்டி. இது வந்து ஆவிக்குரிய சரீரத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு 1,44,000 பேருக்கு மட்டும்தாங்க. இது வித்தியாசமான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்மளுக்கு கொடுக்குதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்குவோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் நீங்க மறுபடியும் கேளுங்க. இன்னைக்கு எடுத்த பாடத்தை, சரிங்களா? அதுல நிறைய விஷயம் புரிந்து கொள்ள, அதாவது நீங்க அநேக தெய்வீக திட்டத்தினுடைய ஆதி முதல் இப்ப நடக்கிறது முதல் ஃபியூச்சர் வரை உள்ள ஆழங்களை சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு பாடம். இதை நீங்க ஒவ்வொரு இதையும் அப்படியே திரும்ப வரியா திரும்ப கூட வாய்ப்பு இருந்தா கேளுங்க. தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பல முறை போட்டு கேட்டு பாருங்க. சரிங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? ஆகவே இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை புரிந்து கொள்ளுங்க. நம்ம உலக ரட்சிப்புக்குள்ள வரப்போறதில்லை. திரள் கூட்ட வாய்ப்புக்கான அழைப்புக்குள்ள நம்ம அழைக்கப்படலை. முற்பிதாக்களினுடைய வாய்ப்பு முடிந்து போனது. இப்ப இருக்கிற இந்த அற்புதமான அழைப்பின் வாய்ப்பு லவோதிக்கேயா சபை நம்பிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னத அழைப்பின் பங்கு. அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆழங்களை தயவு செய்து இன்னும் மறுபடியும் இந்த பாடத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
இந்த பாடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சாட்சி கூட்டம் ஒன்று நடத்த போகிறோம். அதனால தான் இப்போ உங்களுக்கு என்ன இது ஹோம்ஒர்க். இந்த பாடம் வந்து பேராவரணி எக்லிசியா அந்த இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோவாக போட்டிருக்கிறோம். யூடியூப்லேயும் நம்ம ஏற்றி வைப்போம். ஆகவே இதை தயவு செய்து மறுபடியும் கேளுங்க. இதை வந்து நம்ம என்னவா பார்க்க போகிறோம், சில நாட்கள் கழித்து சாட்சி கூட்டத்தில் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தருமே பதிலளிக்கத்தக்க வகையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை மறுபடியும் இந்த பாடத்தை கேட்டு அந்த ஆவிக்குரிய பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். தொடர்ந்து இதற்குள்ளான வளர்ச்சிக்குள்ள நம்மளை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.